வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 13, 2024, 13/4/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை பஞ்சமி திதி மதியம் 12:08 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மேஷ விஷு புண்ணிய காலம், நாக பஞ்சமி. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு. இன்று பிற்பகல் 12:44 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 12:44 PM சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிற காரணத்தினால துலாம் ராசிக்கு பிற்பகல் 12:44 வரை 12:44 PM வரைக்கும் சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு. அதன் பிறகு 12:44 PM விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று காலை முதலே உங்களுக்கு பணவரவு, குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அதுவும் மத்தியானம் 12:45 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்தா உங்க பேர்லயோ இல்லை நீங்க யார் பேர்லயோ வழக்கு தொடுத்திருந்தா அந்த வழக்குல வெற்றி செய்திகள் உங்களுக்கு நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும், மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குடும்பத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். புதுசாக கடன் வாங்கி சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு கடன் அடைச்சு இன்னொரு பிரச்சனை இல்லை, இன்னொரு சந்தோஷமான செய்தி வருது. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காருன்னா அவருக்கு இன்று வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான மாற்றங்கள் பெரிய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான செலவுகள். உங்க வீட்டில் குழந்தைங்க 15 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது சந்தோஷத்தை தரும். திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு உண்டான திருமண செலவுகள் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் குழந்தைகளால் வியாபாரத்தால் செலவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. இன்று பிற்பகல் 12:44 வரைக்கும் உங்க சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்காரு. மனோகாரகன் சந்திரன் ராசியில இருக்கிறதுனால மனசு பூரிப்பை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 12:44 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த கவலைகள் பறந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தாயாருக்கு உண்டான சுப செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருக்கு 60 வயசு ஆகுதுன்னா 60ஆம் கல்யாணம், அந்த 60 வயசுக்கு உண்டான சாந்தி பண்றது, இதெல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்துல முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற, தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும். சந்தோஷமான வார்த்தை விரயங்கள், சந்தோஷமா பேசி பொழுதை கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளுக்கு பிறகு சில நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மத்தியானத்துக்குள்ளாரே நல்ல செய்திகள் வரும். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மொத்தத்துல இன்னைக்கு எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இன்னைக்கு மத்தியானம் 12:44 வரைக்கும் மனக்கவலைகள், செலவுகள், குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். கவலைகள்னா உடனே பயப்பட வேணாம். கவலை என்னமோ பெருசா பிரச்சனை வருமோன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தோஷத்தை பற்றிய கவலைகள், சந்தோஷத்தினால் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் தான் இருக்குமே தவிர எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மருத்துவ டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்ல செய்திகளை தருவார்கள். அதனால உங்களுக்கு அது பற்றிய கவலைகளும் விலகும். நன்மைகள் ஏற்படும். மத்தியானத்துக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும் அல்லது வெளியூர் பிரயாணங்களுக்கான செலவுகளாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள்லேருந்து மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கு வர்றதுனால கையிருப்புகள் கரையும். கையிருப்பு இல்லைங்கிறதுனால சில சமயம் நண்பர்கள்டேருந்து கூகுள் பே மூலமாகவோ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ உங்களுக்கு கடனுதவிகள் கேட்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுடன் பொழுதை செலவிடுவீர்கள். அந்த செலவு உங்களுக்கு கையிருப்புகளையும் கரைக்கும். இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் மத்தியானம் 12:01 வரைக்கும். 12:44 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் மன தெம்பை தரக்கூடிய செய்திகள் வருவதற்கும் யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பா உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த சிக்கல்களுக்கு செலவுகள் ஏற்படும். இது எல்லாமே காலையில ஒரு மணிக்குள்ளார நடந்துடும். 12:44 அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செலவுகளால் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. அந்த செலவுகளால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் இருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 12:44 வரைக்கும். அதுக்கப்புறமா விரயஸ்தானத்துக்கு வராரு. உச்சஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்க எடுத்த காரியத்துல நேர்த்தியுடன் செயல்படுவீர்கள். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவது போன்ற விஷயங்கள், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் மத்தியானம் 12:44 சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வர்றதுனால வீண் எண்ணங்கள், கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ண ஓட்டங்கள் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் அல்லது செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மத்தியானத்துக்கு மேல, மத்தியானம் 12:44 மேல வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு டெம்பரவரி சின்ன டிராவல் தான். அதனால தைரியமா போயிட்டு வாங்க. இந்த டிராவல் பண்றதுனால உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க.
குடும்பத்தில் இருக்கிற சில முக்கிய நிகழ்வுகள் அல்லது முக்கிய செலவுகளை பற்றிய கவலைகள் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் 12:44 வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸோடு செயல்படுவீங்க. மனசில் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால எந்த தவறுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே திடீர்னு சில செய்திகள் வருவதன் மூலமாக மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய செலவுகளை சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாட்டு தொடர்பான வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். மூத்த சகோதரர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண உதவிகளை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதாவது யாராவது ஒருத்தர், ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு பண உதவி செய்கிறதுக்கு முயற்சி செய்வார். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வருமானத்தில் சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா மதியானம் 12:44 வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தன்னுடைய பார்வையை கொடுக்கறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தினாலும் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்துறது நீங்கள் மட்டும்தான். வருமானத்தில் தடை ஏற்படுதுன்னா அது உங்களுடைய வார்த்தையால் தான். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள், ஆனால் தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள். தவறான இடத்துல பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பு உயருவதோ மதிப்பு தாழ்வதோ உங்களுடைய வார்த்தைகளில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களை இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கன்னி ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உச்ச சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம், செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த வெற்றிகள், காரிய வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது கோர்ட்டு கேஸுன்னு போனால். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், குடும்பத்துக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுடைய தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஸோ இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வேலை இல்லாமல் அவமானப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த அவமானங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். இன்று மதியம் 12:45 வரைக்கும் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கார். அதுக்கப்புறமா அவர் தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் வெளியூர் மாற்றமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு மதியம் 12:44 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானம் 12:45 வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று ஏமாற்றமோ இழப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மத்தியானம் வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வெளியில் போகிற ஆளாக இருந்தாலும் பண இழப்பு ஏற்படும். வீட்டிலேயே இருக்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனாலும் யாராவது உங்களை வீட்டுக்கு வந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது.
மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பாக்யாதிபதியான புதன் உச்சம் பெற்று நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினாலேயும் அந்த நீச்ச பங்கத்துக்கு காரணமான ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதற்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மதியத்துக்கு மேலே எப்படிப்பட்ட ஏமாற்றங்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலம் அதிகரிக்கும். குறிப்பாக பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். பண வரவின் காரணமாக வராமல் இருந்த காரணத்தினால ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகலில் வேண்டாத அலைச்சல் இருக்கும். அதுவும் கண்டிப்பாக மத்தியானம் வரைக்கும் 1 மணி 1:30 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரையாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால இன்று திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். மதியத்திற்கு மேலே உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மத்தியானம் வரைக்கும் ஆரோக்கியத்தில் சங்கடம், குழப்பம், தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் வேண்டாத சில விமர்சனங்கள் ஏற்படுறதுனால குடும்பத்தாரிடம் நீங்கள் சற்று கோபத்துடன் பேசுவீர்கள். மத்தியானம் 12:45 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் உச்சமாக இருக்கார். 9ஆம் வீட்டு அதிபதியான பாக்யாதிபதியான புதனும் நீச்சபங்கமாகி இருக்கிறதுனால இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். குறிப்பாக உங்களுடைய முதலீடுகளில் சில திறமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி உங்களுடைய முதலீடுகளை பாதுகாத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு மதியம் 12:44 வரைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் தொடர்பின் மூலமாக வேலை நிமித்தமான விஷயங்களில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்டர்வியூவில் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களுக்கு காரியம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் இன்றைக்கி மத்தியானம் 12:45 மணிக்குள்ளார இன்டர்வியூலாம் முடிச்சுக்கோங்க. ஏன்னா மத்தியானம் 12:44 சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சந்திராஷ்டமம் துவங்கிறது. சந்திராஷ்டமத்தின் காரணமாக மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லை ஏதாவது இன்டர்வியூவில் செகண்ட் இன்டர்வியூ, தேர்ட் இன்டர்வியூ போகணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா தவறான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுறது ஒன்று, ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையாக சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் சைடில் நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலை நிமித்தமான விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும், தேவையில்லாத எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். மத்தியானம் 12 மணி வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியலும் மேனேஜரும் சீனியர் மேனேஜரும் உட்காந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பார். ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருப்பீங்க. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் சீனியர் அஃபீஷியல்ஸ், இல்லை ஏற்கனவே நீங்கள் வேலை பண்ண இடத்துல ஒர்க் பண்ண சீனியர் அஃபீஷியல்ஸ் உங்களை பற்றி சில தவறான விஷயங்களை பரப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவருக்கும் கருத்து மோதல் ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க கரெக்டாக பேசணும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உங்களை பற்றின அபிப்பிராயத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். அதாவது சுய தம்பட்டம் அடிச்சுக்கிறது, சுய விளம்பரத்துக்காக சில தவறான வார்த்தைகளை பேசுவது, அதிக பிரசங்கித்தனமாக பேசுறதெல்லாம் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் எதிர்மறையாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயமான விஷயத்தை யோசிக்கிறது இல்லை.
குதர்க்கமான எண்ணங்களை யோசித்து செயல்படுத்துகின்ற காரணத்தினால உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். குறிப்பாக நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறீங்க அல்லது கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அறிவுத்திறமை வெளிப்பட்டாலும் வீண் பேச்சுக்களினால் உங்களுடைய குடும்ப நிம்மதி கெடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு உங்கள் எதிரிகள் கூட உங்களை புகழக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி உறவுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு சிரித்தே மகிழ்வீர்கள். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு புன்முறுவல், எதுக்கெடுத்தாலும் ஒரு நார்மலாக இருக்கிற புன்முறுவலை காட்டிலும் இன்று சத்தம் விட்டு வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால மனசில் இருக்கிற பாரம் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. கணவன் மனைவி உறவுல இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, மனசில் இருக்கிற சங்கடத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான உதவிகளை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு கடவுளின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரித்து உங்களுடைய காரியத்தின் காரணமாக செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி ரொம்ப ரெஸ்ட் ஜாஸ்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவோடு இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பெண்களுக்கு உண்டான ஆடை ஆபரணங்களை வடிவமைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். நகைக்கடை வியாபாரிகள், நகைக்கடை அதிபர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வயிற்று உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பித்தக்கோளாறு காரணமாக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடல் உஷ்ணத்தின் காரணமாகவும் சங்கடங்கள் ஏற்படுகின்ற நேரம். அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 3ஆம் இடத்து சனி செவ்வாய் சேர்க்கையானது முன்கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் கடன் பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். கடன் பிரச்சனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் நிம்மதியை தரும். சோர்விலிருந்து வெடிவடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறை பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அதாவது தந்தை உங்களுக்கு ஏதாவது சொத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த சொத்து டாக்குமெண்ட்டில் ஒழுங்கான ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை குழப்பி வச்சுருப்பார். அதனால் அந்த சொத்து உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, வேறு ஒருவருக்கும் பாத்தியதையானது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார். அதனால் உங்களுக்கு குழப்பம் அதிகரிக்கும். இன்று பூமி தொடர்பான குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சில நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம்.
உங்களுடைய வியாபார விஷயத்தில் பதட்டத்தை சந்திப்பீர்கள். பதட்டத்தினால தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். பதட்டத்தினால வீட்டில் இருக்கிற நபர்களிடம், உங்களுடைய வாழ்க்கை துணை, பெற்றோர், மாமனார் மாமியார், இப்படி எல்லார்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அடுத்தவங்களுடைய அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்கும் தேவையற்ற பதட்டமும் 12 மணி 44 நிமிடங்களுக்கு மேல் அனுகூலமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 4ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடு தொடர்பான விஷயங்களில் ஒரு திடீர் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உடம்பு ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் மத்தியானம் 12 மணி 44 நிமிஷத்துக்கு 5ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையின் காரணமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அறிவு சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு சிக்கல்கள் தீருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளிடமோ அல்லது தந்தை வழி உறவினர்களிடமோ வாக்குவாதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் மாற்றங்கள் ஏற்படாது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யுரைகளை பரப்புவதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொலேஸே குழந்தைகள் மட்டும்தான். சொலேஸ் அப்படின்னா ஒரு திருப்தியை கொடுக்கறது, ஒரு நிம்மதியை தரக்கூடிய விஷயம். அது உங்களுக்கு இப்போதைக்கு குழந்தைகள் விஷயம் மட்டும்தான். அதனால் குழந்தைகளிடம் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் இருக்காது. ஆனால் பூமி தொடர்பான விஷயமோ குழந்தைகள் விஷயத்திலோ நீங்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. அதுவும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே முடிவெடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மீன ராசி இன்று 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு பண வரவும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுறதுனால உங்களிடம் ஒரு தெளிவு காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுனால உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உறவு வகையில் அவங்க உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு உங்களை முன்ன நிறுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலைச்சல் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருக்கிற அசௌகரியங்கள் மறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உடம்புல மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான செலவுகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த செலவுகள் நீங்கள் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் செலவாயிட்டு இருக்கு. மருத்துவ செலவு, பொருள் காணாமல் போகிறது, இப்படி ஏகப்பட்ட செலவு. இதற்கு தான தர்மங்களை செய்ய முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை ஏதாவது வீடு மனை வாங்கணும், இல்லை உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான உகந்த நேரம் இது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் இருக்குது. அவர் என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரு, நான் அவரை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.